ஆக அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் 10 ஆண்டுகள், நம்முடைய முந்தைய 10 ஆண்டுகள், அதிமுகவுடைய 10 ஆண்டுகள், நம்முடைய 3 ஆண்டுகள் ஒப்பிட்டு பார்த்து வாக்களியுங்கள். ஒப்பிட்டு பார்த்து வாக்களிப்பதற்கு இந்த தென் சென்னை தொகுதியிலே, குறிப்பாக மயிலாப்பூர் பகுதியிலே எல்லாரும் அறிவார்ந்தவர்கள் தான், எல்லாரும் படித்தவர்கள் தான், எல்லாரும் விவரமானவர்கள். தொடர்ந்து இங்கே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கனமான விஷயத்தை சொல்றேன். மற்ற இடங்கள்ல பேச முடியாட்டும், மயிலாப்பூர்ல பேசலாம், தென் சென்னையில பேசலாம். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்று நான் சொன்னேன். நான் அதை உளமாற நம்புகிறேன். காரணம், இன்று மத்திய அரசு என்ன தாக்குதலை நடத்துகிறது? 139 கோடி, 139 ஆண்டுகள் மூத்த காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார். அரசியல் கட்சிக்கு வருமான வரியே கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் வருமான வரி கட்டியதே கிடையாது, கட்ட வேண்டியதே கிடையாது. சட்டத்தில் அந்த மாதிரி விதியே கிடையாது. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ பிழை இருக்குன்னு சொல்லி இப்ப 3822 கோடி ரூபாய் வரி வட்டி அபராதம்னு போட்டிருக்காங்க. 3822 கோடி ரூபாய் வரி வட்டி அபராதம். இந்த பாவம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபாய். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் 11 கோடி ரூபாயை கண்ணாலே பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு 11 கோடி ரூபாய் வருமான வரி. எதற்காக இதெல்லாம்? யோசிங்க. ஏதோ தேர்தல் பிரச்சாரம்னு நினைக்காதீங்க, யோசிச்சு பாருங்க. அனைத்து கட்சிகளையும் ஒழித்து விட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக தேசம் முழுவதும் தடம் பதித்த காங்கிரஸ் கட்சியை ஒழித்து விட்டால், வலிமையான கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே முதல் கட்சி, வலிமையான கட்சி. ஆனால் அது மாநில கட்சி. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் வலிமையான கட்சி, ஆனால் மாநில கட்சி. பஞ்சாபில் அகாலி தளம் ஒரு காலத்தில் வலிமையான கட்சி, மாநில கட்சி. ஒடிஷாவில் பிஜு ஜனதா தளம் மாநில கட்சி. தேசத்தில் தடம் பதித்த காங்கிரஸ் கட்சியை ஒடுக்கி ஒழித்து விட்டால் பிறகு மாநில கட்சிகளை எல்லாம் ஒன்னொன்னா விளையாடி தூக்கி எறிந்து விடலாம் என்பது அவருடைய திட்டம். இதை செய்வார்கள். அதற்கு முன்னோடியாகத்தான் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்கிறார்கள், டெல்லி முதலமைச்சரை கைது செய்கிறார்கள். நானும் சட்டம் படித்தவன் என்ற பெயர் தான். எனக்கு இப்ப சட்டம் படித்ததே மறந்து போச்சு. இவங்க சமீப காலத்தில் நடக்கிறது நான் கேட்கிறேன், யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை கைது செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? சினிமாவில் கூட நான் பார்த்தது கிடையாது. நாடகங்கள், சினிமால, திரைக்கதையில, நாவல்கள்ல, மர்ம நாவல்கள்ல கூட இதை போன்ற ஒரு இதை போன்ற ஒரு கதையை நான் படிச்சது கிடையாது. என்னை விட தமிழ் நூல்களை, ஆங்கில நூல்களை படித்தவர் ஆங்கில பேராசிரியர், தமிழ் வித்தகர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அவர் படிச்சிருக்காரா கேளுங்க.